ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடிமிளகு கறி வைக்கலாம். குழந்தை பெற்றவியலுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர சாப்பிட்றது மாதிரி உடம்பு வலி, காலு வலி, சளி, ஜலதோஷம் எல்லாத்துக்கும் சரியாகும். எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. சுனைக்காமல் நம்ம எப்படி வைக்கணும் பிள்ளைகளை சாப்பிட வைக்க மாதிரின்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு தக்கன மிளகு அரைக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தக்கன மிளகு அரைங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி வச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் திரச்சி மீனில் குடிமிளகு கறி வைக்க போகிறேன். திரச்சி மீனுனையும் சொல்லுவாங்க, வவ்வால் மீனுனையும் சொல்லுவாங்க, திருக்க மீனுனையும் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் திரச்சி மீனுன்னு தான் சொல்லுவாங்க. திரச்சி மீனில் தான் குடிமிளகு கறி வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். 2 துண்டு சுக்கு, 1/4 துண்டு மஞ்சள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 2 துப்பிலி, 2 ஸ்பூன் ஓமம். என்கிட்ட காயப்பொடி தான் இருக்குது. 1/2 ஸ்பூன் காயப்பொடி. பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணிட்டோம். சின்ன உள்ளி இருந்தால் 4, நான் பெரிய உள்ளி. 4 ஸ்பூன் திருவின தேங்காய், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். தண்ணி ஊற்றி மை போல் அரைச்சிக்கலாம். மை போல் அரைச்சி வச்ச மிளகு, 3 கப்பு தண்ணி, 2 பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன். உரித்த பூண்டு, 2 சின்ன தக்காளி. நல்லா பிணைஞ்சிக்கலாம். கழுவி வச்சுருக்க திரச்சி மீன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, உப்பு. அடி பிடிச்சிக்கிடாமல் நல்லா வத்த காய்க்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு பூண்டெல்லாம் வேகணும்ல, அடி பிடிச்சிக்கிடாமல் சிம்மில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கிடுங்க. அடி பிடிச்சிக்கிடாமல் 2 சைடும் துணி வச்சு பிடிச்சி இப்படி அலசி விடுங்க. அப்படின்னா அடி பிடிக்காது. வெலை மீன்லேயும் வைக்கலாம் இந்த குழம்பு. அப்போ ஆப்பம் போட முடியாது. வெலை மீன்லலாம் வச்சா ஆப்பம் போட்டால் பிஞ்சு போயிடும் கரண்டி போட்டால். அப்போது 2 சைடும் கடாயை பிடிச்சி வச்சுட்டு இப்படி தான் ஆட்டி எடுக்கணும். அப்போது அடி பிடிக்காது. நான் குழந்த பெற்றாலே எங்கள் அம்மா தேங்காய், தக்காளி இதெல்லாம் சேர்க்காம தான் வரும் குடிமிளகு வச்சு மட்டும் குழம்பு வச்சு தந்தாவ. சுனைச்சிக்கிட்டு இருக்கோம். அது புள்ள பெற்றவியலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். சின்ன பிள்ளைகள்லாம் அது சாப்பிடாது, ரொம்ப உரைக்குதுன்னு. அதனால் சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்றது மாதிரி இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வச்சு கொடுங்க. பாருங்கள், பூண்டு நல்லா வெந்துட்டு இந்த அளவுக்கு வேவது வரைக்கும் நீங்கள் அலசி விட்டு நல்லா கறியை கொதிக்க வைக்கணும். 2 நாள் இருந்தாலும் சூடு பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி சாப்பிட்டு பாருங்கள். சில பேர் பிள்ளைகள் சாப்பிடணுன்னு சொல்லி கோழி முட்டை லாஸ்ட்டில் அடித்து ஊற்றுவாவ. அப்போ அந்த உரைப்பு தன்மை இருக்காது. எங்கள் ஊரில் அப்படி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கோழி முட்டை கூட லாஸ்ட்டில் அடித்து ஊற்றுங்க. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.